இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிற திரு இளங்கோவன் அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ. முந்தைய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பள்ளிகளுக்கு நாங்கள் அங்கீகாரத்தை புதுப்பிக்கிறதுக்கு மனு போட்டிருந்தோம். பல புது பள்ளிகளுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அதெல்லாம் அப்படியே கிடப்பிலேயே கிடந்தது, ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் அத்தனை பள்ளிகளுக்கும் அப்படியே கிளியர் பண்ணிட்டாங்க. அது முதல் செய்தி. இரண்டாவது பெரிய செய்தி என்னன்னா, இதுக்கு ஒரு பைசா எங்களிடம் வசூலிக்கவில்லை. இதற்கு முந்தைய அரசு திமுக அரசு, அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு, இருவரும் இதுக்கு பிஎஃப் ஃபண்டுன்னு பார்ட்டி நிதி, கட்சி நிதினு சொல்லுவாங்க, பார்ட்டி ஃபண்ட்ஸ், அதுன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அப்படி எதுவுமே பண்ணல. இலவசமா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இலவசமா தான் எல்லாம் பண்ணணும். இதோட நம்பகத்தன்மையை உறுதி பண்ணணும்னு நான் சில தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்கள், கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, தாளாளர்கள், அந்த ஸ்கூல் ஓனர்ஸ்ட சிலரிடம் பேசினேன். இதோட உண்மைத்தன்மை உறுதி செய்து கொண்டுதான் இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். இதற்கு முந்தைய ஆட்சி அதிமுக 10 ஆண்டுகள் ஆண்டப்போ அவங்க தொடக்கத்தில் என்ன பண்ணாங்களா, பள்ளிகளுடைய உரிமம் ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது சட்டம். அப்படி ரெனியூவலுக்கு போய் நிற்கும் பொழுது அந்த அதிமுக அரசு ரெனியூவலுக்கு எந்த சார்ஜும் வசூலிக்கலையா, அதுக்கு ஒன்றும் ஃபீ கிடையாது. ஆனா புதிய பள்ளி தொடங்குறதுக்கு, சிபிஎஸ்இ பள்ளி தொடங்குறதுக்கு தனியார் பள்ளிக்கு போனீங்கன்னா 10 லட்சம் ஒரு கட்டணமா வச்சிருந்தாங்க. அது பிஎஃப், பார்ட்டி ஃபண்ட்ஸ், கட்சி நிதினு சொல்லி. அதுக்கு ரிசீட்லாம் வராது. அது உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா, அது பலருக்கு செல்லும் பங்கு. ஆனா 10 லட்சத்தில் தொடங்கி அப்புறம் 12, 14, 15, 20 கிட்ட வந்துருச்சு. அது 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ முந்தைய திமுக அரசு நடந்தப்போ பள்ளிகளுடைய 3 ஆண்டுக்கு ஒரு முறை ரெனியூவலுக்கு 3 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் பார்ட்டி ஃபண்ட்ஸ். நான் மீண்டும் பலரிடம் துருவி கேட்டது என்னன்னா, இது ஒரு இந்த அரசுக்கு இவர்கள் ஏதாவது ஒரு வகையில கட்ட வேண்டிய சட்டப்படியான ஒரு தொகையா, இது கவர்மெண்ட் ஃபீஸ் ஆனா இல்ல, இது பார்ட்டி ஃபண்ட்ஸ், இதுக்கு ரிசீட் இருக்காது. அப்படி ஒரு நம்பிக்கையின் பேர்ல அப்படி கேஷா கொடுக்கணும், அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ ரெனியூவலுக்கு 3 லட்சமும், புது பள்ளிகள் தொடங்குறதுக்கு முந்தைய ஆட்சியில் 14, 15, 20 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, இவங்க 25 லட்சத்துல தொடங்கி ஆட்சி முடியும் போது 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸ். அப்போ பள்ளி தாளர்கள் ஒரு பள்ளியை தொடங்கும் போது இந்த மாதிரியான அந்த பள்ளிக்கு நியாயமற்ற ஒரு வகையில் சில தொகைகளை செலவழிக்கும் போது அது எங்க போய் ஈட்டுவாங்க? இது சேவை நிறுவனம் இல்ல, கல்வி சேவை. ஆனால் நடத்துகிறது ஒரு வணிகம் தானே. அப்போ இதை பெற்றோர்கிட்ட, மாணவர்கள்ட்ட தானே வசூலிக்க முடியும். அதனால கல்வி கட்டணம் எல்லாம் உயர்ந்து நம்ம எல்லாம் பெற்றோராக கொதிச்சுட்டு இருந்தோம். இனிமே இப்படி ஒரு முன் உதாரணம் தாவேகா அரசு சிறப்பாக இந்த ஆண்டு அதை இன்னைக்கு அதை பண்ணிட்டனால, இது நேற்று நினைக்கிறேன், ஒரு கட்சி நிதி எதுவும் வேணாம்னு சொல்லி கிடப்பில் கிடந்த அத்தனை கோப்புகளையும் ஒரே நாளில் ஆல் ஃபைல்ஸ் கிளியர், ₹1 வசூலிக்கல. முந்தைய அரசுகள் செய்தது இது தப்பு தான், இதை செய்யக்கூடாது. தாவேகா அரசு, ஆனரபிள் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில், யாருடைய ஆலோசனையின் பேரில், அறிவுறுத்தல் பேரில் இது நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல விஷயம், இது ஒரு முன்மாதிரியா ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனிமே வரப்போகிற எந்த அரசா இருந்தாலும் சரி அதை வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, இத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அதிமுக அரசுல, 5 ஆண்டுகள் திமுக அரசுல அமைதியா இருந்துட்டு இந்த தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவரும் அந்த பள்ளிகளை இப்ப வந்து பேசுறாங்கல்ல, அது அன்னைக்கு ஏன் குரல் எழுப்ப துணிவு இல்லை? அப்ப பள்ளிக்கு அங்கீகாரமே தரமாட்டேன் மிரட்டிடுவாங்களா? நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? குற்றங்கள் நடக்க உறுதுணையாக இருந்துட்டு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு ஊழலுக்கு துணை போயிட்டு நம்ம வந்து குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே சொல்லணும். இப்ப இந்த ஆட்சியில இப்ப முதல் அந்த ஹனிமூன் பீரியட் சொல்றமே, மக்களை கவர்வது ரொம்ப எளிது. இந்த மாதிரி எதை பண்ணாலும் பாராட்டுவாங்க, நல்ல விஷயங்களை எல்லாரும் வரவேற்பாங்க. யாராவது நல்ல விஷயங்களை வேணாம்னு சொல்லுவோமா? நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னும் சிறப்பா உண்மையா நல்லா பண்ணியிருக்காங்க. இப்ப நான் பேசின அந்த பள்ளி உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆளுங்க மனசு மாறதுக்குள்ள, எல்லா அடுத்தது இவங்க இந்த வசூல் முறையெல்லாம் கத்துக்கிறதுக்குள்ள, இவங்க கரெக்ட் ஆகிறதுக்குள்ள, பள்ளி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ரெனியூவல் பண்றவங்க எல்லாம் தயவு செய்து போய் பண்ணிக்காங்க. அப்புறம் இன்னொன்னு இருக்கா, இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்குல்ல, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இருக்குது இல்ல, அதுல வந்து நம்மளுடைய நிலம், அந்த கட்டடம், அதுக்கு வந்து அங்கீகாரம் வாங்கணும்ல. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சதுர அடிக்கு ₹7,500 கவர்மெண்ட் நியமித்திருக்கிறது. அது நியாயப்படி டிடிசிபிக்கு போக வேண்டிய, அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய சட்டப்பூர்வமான கட்டணம். அது இல்லாம அதுலயும் பிஎஃப், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி சதுர அடிக்கு ₹15 வசூலித்தாங்களாம். இப்போ அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நியாயமா கட்ட வேண்டிய பணத்துக்கு 2 மடங்கு பார்ட்டி ஃபண்ட்ஸ் வாங்கும்போது, எல்லா ஓவர் ஹெட்ஸும் உரிமையாளர் தலையில் வரும்போது அவங்க எப்படி இதெல்லாம் போய் எங்க எடுக்க முடியும்? மாணவர்கள்ட்ட தானே வாங்க முடியும். இந்த தவறு இல்லாம இந்த முறை நிகழ்ந்திருக்கிறது. இவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, யாராவது பள்ளி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் போய் உடனே இதை நீங்க வாங்கிக்கங்க, இவங்க மனசு மாறதுக்குள்ளயோ, தொழில கத்துக்கிறதுக்குள்ளயோ, அல்லது இந்த ஆட்சி மாறி போறதுக்குள்ளயோ பண்ணிடுங்க. இதை போல இன்னொரு தடவை நடக்குமான்னு தெரியல. நான் எங்க வரேன்னா அப்படிலாம் ஓடக்கூடாது. அடுத்த முறை எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும், போன ஆட்சியில் இப்படி பண்ணாங்க, இனிமே பார்ட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இது எங்களுக்கு நியாயப்படி இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்ப வந்து ஓட்ட உடசல், ஸ்கூல்ல இது சரியில்லை, அது சரியில்லை, கட்டடத்துல உங்களுக்கு ஜன்னல் அளவு சரியில்லைன்னு குற்றம் கண்டுபிடிச்சு உங்களை இது பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து மக்களா ஒண்ணா நின்று போராடினா ஒரு நியாயமான நல்ல அரசும் ஒரு நியாயமான கட்டடமும் உருவாக வழிவகுக்கும். எதுக்கு இந்த கட்டடம், இந்த இப்படி ஒரு கண்டிப்பு எல்லாம் வச்சிருக்காங்க அரசாங்கம்னா? இந்த கும்பகோணம் பள்ளி விபத்து பாக்குறீங்க, எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கூரை இடிந்து விழுகிறது, மாணவர்கள் உயிர் போகிறது, கைகால் அந்த மாதிரி எல்லாம் ஆயிரத்தெல்லாம் பாக்குற சேதமாகி உறுப்புகள் தான். அந்த நிகழ்த்தக்கூடாது, பாதுகாப்பு மாணவர்களுக்கு, பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு வேணும்ன்றதுக்காக இதை வச்சிருக்காங்க. ஆனா அது நியாயமான முறையில் நடைபெறணும். இந்த சரியான நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்படணும். இனிமேல் பள்ளிகளுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கணும். இதோட பலனை பெற்றோரும் மாணவரும் அனுபவிக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த நியாயமான காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இனிமே இந்த துறையில, இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இது எதிர்காலத்தில் நடக்கவே கூடாது. இது நம்ம கையில தான் இருக்கு, நினைவு வச்சுக்கோங்க. இன்னொரு முறை இந்த மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் அரசுக்கு எங்களுடைய மக்களின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிகளும், பெற்றோர்களும், மாணவர்கள் எல்லா சார்பாகவும். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும்.